ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். அதாவது என்னென்னா, வாழ்வியல் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் வந்து பார்க்கும்போது என்னென்னா, திருவள்ளுவர் அப்படிங்கிறவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். வள்ளுவர் எழுதிய குறள் தெரியும். ஆனால் வள்ளுவரின் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி வந்து அந்த குறள் எழுதப்பட்டது, அந்த காலத்தில் இருந்த மரபுகள் என்ன, அறம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே வந்து இந்த இயக்குனர் வந்து காமராஜ் அப்படிங்கிற படம் வந்து பண்ணியிருந்தார். அதுவும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த படமும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்குது. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும், அந்த படைத்தளபதியாக வரக்கூடிய பரிதி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய காதலியாக வரக்கூடிய பவளக்குடி, அதுக்கப்புறம் வள்ளுவனாக நடித்தவரும், அதுக்கப்புறம் வாசுகியாக நடித்தவரும், ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் எது அறம் எது சரி அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இதுக்கு அற்புதமான இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படத்து மூலிமா வந்து நம்ம வள்ளுவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன மாதிரி சிந்தனைகளை கொண்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பள்ளி மாணவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். வள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும். மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். வள்ளுவராக நடித்தவர் தஞ்சாவூர்காரரு. தஞ்சாவூரில் ராணி பேரடைஸில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நிறைய தேட்டர்களில் இந்த படத்தை வந்து திரையிடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதற்காக நிறைய பேருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. அவங்க எல்லாரும் வாங்க, இந்த படத்தை மிகப்பெரிய படமாக போற்றுவோம். நன்றி.